நான் 40 ஆண்டுகளாக இந்த சரவாங்கி நோயை சார்ந்த பணியில் இருந்தாலும் கூட இப்போ சமீபத்தில் ஒரு வகையான அந்த சரவாங்கி நோயை சாராத ஒரு வகையான நோயை நான் பார்க்குறேன். அதை நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அதை சார்ந்த நோயாளியும் இப்போ நம்மகிட்ட ஒரு 100 பேர் பக்கத்துக்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இருந்தாலும் கூட என்னால் அந்த நோயை பற்றி சிந்திப்பதற்கும் அந்த நோய்க்கு சிகிச்சை அளிப்பதற்கும் வாய்ப்பு தந்த அந்த அப்பன் சிவனுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் பல வகையான சித்த நூல்கள் எல்லாம் படிச்சிருக்கிறேன். இதை பற்றிய சிந்தனை தான் எனக்கு என்னைக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய நோயானது பல பேருக்கு இப்போ நான் பார்க்கறதுனால தான் சொல்கிறேன். HLA என்று ஆங்கிலத்தில் பாசிட்டிவாக வரக்கூடிய தண்டுவட முள்ளழல் தண்டுவட வைகிரதவாதம் என்ற மரணவாதத்தை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், என்ன சித்த வைத்தியத்தில் மரணவாதம் என்பதாலாம் இருக்குதான்னு சொல்லி. இதை போகர் ஐயா கூட கர்மவினை நோய் என்று சொல்லி ஒரு சில நோய் ஒதுக்குறாங்க. நாம் இது கர்மவினை நோய் தானே என்று சொல்லி நாம் அதை விட்டுவிட முடியாது. ஏன்னா மனிதர்கள் மீது அன்பு கொள்ளுவதே சித்தர்களுடைய கடமை. இப்போ எங்கிட்ட ஒரு நோயாளி வர்றாரு, அவருக்கு மரணவாதம் அல்லது முள்ளடல் தண்டவடவாதம் அப்படின்னு எனக்கே தெரியுது. இப்போ நான் இல்லைப்பா, நான் அதுக்கெல்லாம் சிகிச்சை கொடுக்க மாட்டோம் போன்னு சொன்னால் என்ன மாதிரி பார்ப்போம். ஆக சரியா இறைவனையும் சித்தர்களையும் வேண்டிக் கொண்டு அந்த நோயாளிக்கு சிகிச்சை அளிப்பதே என்னுடைய முதல் கடமையாக கருதி இப்பொழுது ஏறக்குறைய அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தோராயமாக 100 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அது எல்லோரும் இப்போது நான் கொடுக்கக்கூடிய மருந்தினை வச்சு தான் 15 ஆண்டுகளாகவே வாழ்றாங்க. அதற்கான மருத்துவ ரெக்கார்ட்லாம் நம்ம வச்சிருக்கிறோம். அது முள்ளழல் தண்டுவட வைகிரதவாதம். அது முதல்ல எப்படி இருக்கும், என்ன பண்ணும், கழுத்து பகுதி மென்மையாக வலியினை ஏற்படுத்தும். முதுகுத்தண்டு படிப்படியாக வலிக்க ஆரம்பிக்கும். எந்த வேலையை செஞ்சாலும் வலிக்கும். ஆக அதனுடைய தோற்றம் முதல்ல கழுத்து பகுதியில் உள்ள முள்ளெலும்பு பகுதியை பாதிக்கும். அப்புறம் தோள்பட்டை வலி, கையுடைய சின்ன விரல் பெருவிரல் அனைத்து பகுதியும் வலிக்கும். சரி, இது மட்டுமா செய்யுமான்னு சொன்னா மூச்சு இழுத்து விடுவதில் நமக்கு சிரமம் ஏற்படும். நம்முடைய நுரையீரல் கொள்ளளவில் இருக்கக்கூடிய அளவில் ஒரு 1/4 பங்கு மட்டும்தான் இயக்கத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் படிப்படியாக சுருங்கிவிடும். நீங்கள் எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் இந்த நோய் என்பதே வெளியிலே தெரியாது. அவங்களுக்கு மூச்சு இழுத்து விடுதல் சிரமம்னு சொன்னால் இந்த லெவலில் யாரும் பார்க்கறது இல்லை. மூட்டு வலியோடு ஒருத்தருக்கு மூச்சு இழுத்து விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அவங்க HLA B27 நோய் நமக்கு தாக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்கணும். சரி, அடுத்தது என்னன்னாங்க, வெயிலில் அவங்களுடைய உடல் பட்டாலே சின்ன இச்சிங் ஆகும், ஒரு மாதிரியான தினவிடும். அடுத்தது இந்த மோவாய் கட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அது சற்று மேல் நோக்கி வளைய ஆரம்பிக்கும். வாயுப்பகுதியை திறக்க முடியாமல் அதனுடைய விட்டமானது குறுகிவிடும். கொஞ்சம் அதிகமாக போனாவே இங்கே பிடிக்கும். ஸோ இதையெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு ஏதோ பிரச்சனை என்று கருதி முதல்ல அவங்க CBC, CRP, ESR, ASOவோட அந்த டெஸ்ட்டோட HLA B27 என்ற டெஸ்ட்டும் SLE என்ற டெஸ்ட்டும் கண்டிப்பாக எடுத்துடணும். சரி, இதற்கு ஆங்கில மருத்துவத்தில் விடை இருக்கிறதா, தீர்வு இருக்கிறதா என்று பார்த்தா அதற்கான பதில் சொன்னால் தப்பாயிடும். இப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டவங்க பல பேர் கஷ்டப்படக்கூடியதை நான் கண்ணீருடன் பார்த்துருக்குறேன். நம்முடைய சரிங்களா வைத்தியசாலையிலே அதாவது ஒரு அளவுக்கு தன்மையோடு வரவங்கள நாம் பார்த்துக்கிறோம், சரி பண்ணிடுறோம், அல்லது சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், அல்லது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறோம். அளவு கடந்து போனவங்க படுத்த படிக்க ஆயிடுறாங்க. இதை நான் பல இடங்களில் பார்த்துருக்கேன். ஆக ஒருத்தருக்கு கழுத்து பகுதி வலி, அதுல இருந்து தோள்பட்டை வலி, கால் பகுதி வலி, தூங்குகின்ற போது இரவிலே காலுடைய பின்பகுதி நரம்பு இழுத்து காலை மடக்கி அந்த தசை பகுதியானது இறுக்கி கல்லு மாதிரி கட்டிக்கும். அது ஆயில்லாம் போட்டு மசாஜ் இதெல்லாம் பண்ணி இதை பண்ணா வரும். ஆக இந்த HLA B27 நோய் என்றாலே முதல்ல சரியான மருத்துவரை பார்க்கணும். சரி, அதை விட்டா என்னென்ன ஆயிடும், நரம்பெல்லாம் தடிச்சு போயிடும், தோல் கருமையா ஆயிடும், எல்லா வகையான இயக்கமும் கெட்டுடும். இதுதான் அந்த வகையான நோய். சரி, நோய் வந்தாச்சு, அதுக்கான சிகிச்சை என்ன? நாங்கள் 3 முறையான சிகிச்சை வச்சிருக்கிறோம். ஒன்று, வலியை மட்டும் கட்டுப்படுத்தி வாழ்நிலையை நீட்டிக்க செய்வது ஒன்று. அவங்களுக்கு வலி இல்லாமல் பட் அவங்களால அடுத்தவங்களுடைய துணை இல்லாத சரியாக வாழ முடியும். வலி இல்லாமல் அடுத்தவங்களுடைய துணை இல்லாமல் வாழக்கூடிய வகை ஒன்று. அடுத்தது வாழ்ந்தா போதும், நான் படுத்து படிக்கையாவே இருக்கேன், நான் வாழ்ந்தா போதும் படுத்து படிக்கையாவே இருக்கேன்னு சொல்லி இதுவரையிலும் யாரும் எங்கிட்ட சொன்னதில்லை.
எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் என்ற அளவுக்கு தான் போறாங்க. பட் நாம் அவங்களையும் காப்பாற்றலாம். சித்த வைத்தியத்துல கை தேர்ந்தவர்களால குரு முப்பு சுண்ணத்துல கை வைக்கிறவங்க, அதாவது சித்த மருத்துவத்தை தெளிவான குரு கிட்ட அறிஞ்சவங்க HLA-B27 எளிமையாக குணப்படுத்தலாம். மற்றபடி சாதாரணமாகவே நான் பல இடங்கள்ல பார்க்குறேன். என்ன சமுதாயத்தோட தெரியல, சாதாரணமாகவே வாத நோயா 3 நாளில் 3 மாசத்துல 10 நாள்ல அது சம்பாதிக்கிறதுக்கு சாமி நிறைய இருக்குது வழி இல்லையா? ஆனால் அவருடைய நோயாளி அவங்க மூச்சு விடுறதுக்கு சிரமம். HLA-B27 பிரச்சனை என்றாலே மூச்சு விட மாட்டாங்க. நம்ம எத்தனை 1000 முறை மூச்செல்லாம் இழுக்கிறோம், நமக்கெல்லாம் தெரியாது. அவங்க ஒரு முறை இழுத்து விடுவதற்கு படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா, நீங்க அவங்கள பார்த்தீங்கன்னாவே கண் கலங்கிடுவீங்க. அப்படி இருக்கும் கஷ்டம். அவங்க கிட்ட எல்லாம் ஏமாற்றக்கூடிய ஒரு வகையான வைத்திய ஜென்மத்தை பத்தி நம்ம என்னத்தை சொல்ல. மீண்டும் அதே போல HLA-B27 பாசிட்டிவ் எப்படியோ அதே போல் SLE லூப்பஸ் என்பதாக ஒரு நோய் உண்டு. அந்த நோய் பெண்களுக்கு மட்டும்தான் வரும். HLA-B27 ஆண்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு நான் இதுவரையும் பார்த்ததில்லை. அதே போல் SLE என்ற ஒரு வகையான சூழிவாதம் அது வயிற்று பிரச்சனையிலேருந்து ஆரம்பிச்சு அதாவது ஜீரணமாகாது, சாப்பிடக்கூடியதெல்லாம் மேலே வரும், பசி எடுக்காது, அதாவது வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க, முடியெல்லாம் கொட்டிடும், தோற்றமே பார்த்தீங்கன்னா விகாரம் ஆகிடும். இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இந்த நோய் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு மருந்து இல்லையே என்று சொல்லக்கூடியதெல்லாம் இல்லை. சரியான சித்த மருத்துவத்தை அறிஞ்சவங்க இப்போ கர்மவினை நோய் என்று சித்தர்களால் சொல்லப்பட்ட நோய்க்கு கூட சிகிச்சை கொடுக்கலாம். ஏன்னா என்னுடைய கான்செப்ட் நோய் கொண்ட மனுஷனை படைச்சவன் யாரு? கடவுள். ஆக அந்த நோய் நோயாளிகளுக்கு இல்லையா, மனுஷனுக்கு சிகிச்சை அளிப்பது என்னுடைய கடமை. படைத்தவன் நீ, உன்னுடைய தான் குற்றம். அந்த கான்செப்ட் தான் எனக்கு. பல பேர் ஐயா கிட்ட போனீங்கன்னா HLA-B27 சிகிச்சை பார்க்குறாரு, எனக்கு அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோய் எனக்கு வந்தாலும் சரி, அந்த நோயாளிகள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா வலியில கத்தக்கூடிய விஷயங்கள். இங்கே நம்ம HLA-B27 பேஷண்ட் வந்துருவாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, என்னங்க வைத்தியசாலையில் ஒரே கூச்சலாகுதுன்னு சொல்லி. அடுத்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா வலி இல்லாத போயிடும். அவங்களுக்கு 10 வயசுக்கு மேல கழுத்து பகுதியில் வலி, முதுகுத்தண்டு ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஃபீஸ் ஆகக்கூடிய தன்மை, மூச்சு இழுத்து விடுவதில் சிரமம், காதுல ஒரு வகையான சப்தம், பார்வையில குறைபாடு, தோலின் தன்மையானது மாறுவது, மென்மையான தோல் தடிமனாக மாறும், அப்புறம் பல்லு சாதாரணமான கூச்சமாகும், பசிக்காது, ஜீரணமாகாது. அப்புறம் சரிங்களா, வெயில்ல போனாவே தோலுடைய தன்மையெல்லாம் மாறி அரிப்பு தோன்றும். இதெல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு குறிகுணங்களாக தெரிந்தா சரியான சோதனை எடுத்து அதுல பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்து அதற்கான சிகிச்சை மேற்கொண்டால் அந்த நோயிலிருந்து விடுபட்டு வந்து விடலாம். அதற்காக வேண்டிய தவறான சிந்தனை யாரும் எடுக்க வேண்டியதில்லை. இது தீர்க்க முடியாத நோயோ சரியா குணப்படுத்த முடியாத நோயே அல்ல. சரியான மருந்துகள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அவங்கள வாழ வைப்பதற்கு சித்த மருத்துவத்தால் முடியும். இப்போ என்னுடைய ஃபோன் நம்பர்ல பார்த்தீங்கன்னா HLA-B27 SLE பேஷண்ட்டுங்க 100 பேர் பக்கத்துக்கு இருக்காங்க. ஆக வாழ முடியாது, நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது என்பதெல்லாம் கிடையாது. இதை 100% குணப்படுத்த முடியுதோ இல்லையோ, சாகின்ற வரையில் நிம்மதியாக வாழ முடியும். யாருடைய துணையும் இல்லாமல், யாருக்கிட்டையும் கெட்ட பேச்சு வாங்காமல், சனியன் தொலையிலே அப்படின்னு சொல்லக்கூடியதை நானே பார்த்துருக்குறேன். ஆக ஆரம்ப நிலையில் இப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் கழுத்து வலியிலேருந்து ஆரம்பித்து இதெல்லாம் வந்தாவே சரியான சிகிச்சையினை மேற்கொண்டால் பயமில்லை. நம்ம சிவனே துணை. சரவாங்கி அல்லது முடக்குவாதம், இந்த நோய் நம்ம பெரிய நோயாக பேசிகிட்டு இருக்கோம். அது மாதிரி பல நோய்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, வீட்டு வைத்தியம், நான் இப்போ ஒரு யூடியூப் சேனல் பார்க்குறேன், இல்லை ChatGPT பார்க்குறேன், ஏதோ ஒன்று பார்த்துட்டு நம்ம அதன் பிறகு நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் மெடிசன் சொல்லிட்டு. அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறதும் தப்புன்னு சொல்ல வரல. வீட்டு வைத்தியம் பாட்டு வைத்தியம் நம்ம எல்லாம் பண்ணுறது தான், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று என்னென்னா, இப்போ நான் ஒரு அமுக்ரா சோறுன்னு சொல்கிறேன், அமுக்ரா சோறுன்னு நல்லா கேட்கும், இப்போ வலி இருக்கா அமுக்ரா நல்லா கேட்குன்னு சொல்கிறேன். அடுத்து வேறு பார்த்தீங்கன்னா இப்போ சீந்தில் சோறுனும் நல்லா கேட்கும். இப்போ சுகருக்கு ஆகட்டும், மதுமேக சோறுனா ஒன்று இருக்குது, அது நல்லா கேட்கும். இதெல்லாம் ஒவ்வொரு டிசீஸுக்கும் நல்ல மெடிசன் நிறைய இருக்குது. நம்ம சொல்கிறோம், யூடியூப் சேனல் எப்படி சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்கிறதுனால நம்ம அப்படியே உள்வாங்கிட்டு போய் நான் கடையில் போயிட்டு அமுக்ரா கொடுங்க எதுக்குன்னு கேட்டால் எனக்கு வலிக்குது, நான் வாங்குறேன் சாப்பிட்றேன். இப்போது
அதோட தன்மை வந்து வேற. வாத பித்த கபத்தில் நம்ம பேசணும் இல்லையா, முன்ன பேசணும் இல்லைங்களா, அதில் வந்து அதோட மருந்து தன்மை வேற. எப்படி சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும், எவ்வளோ அளவு சாப்பிட்ணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ சுகர் இருக்கவங்க வேறு எதுவும் பிரச்சனை இருக்காதானா இருக்கும், வேறு பிரச்சனைகளும் இருக்கும். அப்போ வந்து அவங்க எடுக்கக்கூடாது சரிங்களா. அந்த மெடிசன் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் தொந்தரவு அதிகமாகும். அது மாதிரி வீட்டு வைத்தியம் சொல்லும்போது நம்ம வந்து இப்போ மிளகு எடுத்தால் சரியாக போயிடும், சீரகம் எடுத்தால் சரியாக போயிடும், வெந்தயம் நான் வந்து டெய்லி சாப்பிட்றேன் அதனால் பிபி எனக்கு குறையுது. எதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்களே முடிவு எடுத்து பண்ணாதீங்க. இப்போ நானே ஒரு மருந்து சொன்னால் கூட பக்கத்தில் சித்த மருத்துவம் யாராக இருந்தால் போய் அவங்ககிட்ட கேளுங்க, இந்த மருந்து நான் எடுக்கலாமா, என் ஏஜுக்கு இது ஓகேவா, இந்த மெடிசன் எடுத்தால் ஓகேவா இருக்குமா அப்படின்றது. இது எந்த மாதிரி எடுக்கணும், இந்த முறைகளை தெரிஞ்சுட்டு மருத்துவமுறை நீங்கள் எடுங்க. அல்லது நான் வீட்டில் ரெமெடி பண்ணவே கூடாதா, வீட்டில் நான் எதுவுமே பண்ணிக்க கூடாதா அப்படின்னா பண்ணலாம், தப்பு இல்லை. ஒரு மெடிக்கேஷன் எடுத்துட்டு ஒரு சித்த வைத்தியரையோ இல்லை அலோபதி டாக்டர் யாராக இருந்தாலும் எடுத்துட்டு மெடிசன் எடுத்த பின்னாடி வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சில ஃபாலோ பண்ணுங்க. நான் மருத்துவமனைக்கே போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், ரெமெடி நான் ஜஸ்ட் வீட்டில் பார்த்து யூடியூப் பார்த்து செஞ்சுப்பேன், அதை வச்சு நான் செஞ்சுப்பேன் அப்படின்றது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நிறைய வந்து இஷ்யூ போயிட்டுருக்கு சரிங்களா. மருந்துன்றது என்னன்னா முறையாக படித்தவங்கள அதை வைத்தியருங்க சரிங்களா. மருந்து பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். நீங்களே எதுவும் முடிவு பண்ணி செய்யாதீங்க, அது நல்லதுக்கு இல்லை. நன்றி. இப்போ வந்து ராவணன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் சொன்னார். அதாவது இப்ப நாம அதிகமா கம்ப்யூட்டர், டேபு, லேப்டாப்பு, கூடவே வந்து செல்போன் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம். கழுத்து வலி, முதுகு வலி இது எல்லாமே வரும். ஸோ ஃபியூச்சர்ல யாருக்கு இந்த மாதிரியான பெயின் இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற சித்த வைத்தியரை போய் பாருங்க. அதே மாதிரியே சப்போஸ் உங்களுக்கு ராவணன் ஐயாவே தான் சந்திக்கணும்னு இருந்தா அவருடைய நம்பர் இருக்கு, கால் பண்ணி டவுட்டும் கேட்டுக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை பார்க்க வாங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே அவர் சரி பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க. இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. நாளைக்கு வேற ஒரு பதிவுல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி.